ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 2 ப்ராடக்ட் வந்து காஸ்கோலேருந்து வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஜிம்மி பீன் டிலைட்ஸ் இங்கிலீஷ் மஃபின் சாண்ட்விச். அதாவது வந்து மஃபின் போட்டிருக்காங்க, பட் இது ஆக்சுவல் மஃபின் கிடையாது. இது வந்து ஒரு சாண்ட்விச் இல்லைனா பர்கர் அது மாதிரி சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி தான் சாசேஜ் தான் வச்சுருக்காங்க. இதில் சிக்கன் வரதில்லை, பட் டர்க்கி சாசேஜ், கேஜ் ஃப்ரீ எக் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாண்ட்விச் கூட மேட் வித் ஹோல் கிரைன் அண்ட் இதில் வந்து 12 கவுண்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஃபுல்லி குக்குடு தான், பட் நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்ணும். டீஃப்ராஸ்ட் அண்ட் ஹீட் பண்ணி சாப்பிட்ணும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான். அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை ஒரு ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால இது மாதிரி வாங்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அது மாதிரி டின்னர் அது மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இதுவும் நான் வந்து அடிக்கடி நான் வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். பட் ஏதோ ஒரு டர்க்கி வந்து சாப்பிட்ணுன்னா வீட்டில் செய்ய முடியாது இல்லையா, இது மாதிரி வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. இப்போ நான் அந்த ரேப்பை பிரிச்சுட்டு ஒரு பேப்பர் டவரில் வந்து நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன். சீஸ் சைடு அப்பில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா சீஸ் சைடு மேலே வச்சுட்டு இது மாதிரி பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வந்து டீஃப்ராஸ்ட் 90 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மைக்ரோவேவில் இதை வச்சுட்டு மைக்ரோவேவ் ஸ்ப்ளாட்டர் கார்ட் போட்டு 90 செகண்ட்ஸ், அதுவும் வந்து 90 செகண்ட்ஸ் வந்து பவர் 30%ல் டீஃப்ராஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 90 என்டர் பண்ணிவிட்டு பவர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 30 வந்துடும். 30 வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா 90 செகண்ட்ஸ்க்கு டீஃப்ராஸ்ட் ஆகி நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு டீஃப்ராஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதோட செகண்ட்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டீஃப்ராஸ்ட்னால் எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து ஃப்ரோசன் ஃபுட் தானே. ஃப்ரோசன் ஃபுட்னால் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீஸ் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணோம். ஸோ உங்களுக்காக நான் இப்போ வந்து எடுத்து காமிக்க போகிறேன். அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் வந்து லைட்டு ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது ஆகிருக்கும், டீஃப்ராஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி டு ஹீட் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம திரும்ப அதே மாதிரி ரேப் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 65 செகண்ட்ஸு பவர்ஃபுல்லில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். அதாவது 100% பவரில் வச்சு ஹீட் பண்ணணும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி சீஸ் அப் போர்ஷனில் வச்சுட்டு நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்சிடலாம். மைக்ரோவேவ் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்ப்ளாட்டர் கார்டும் போட்டுட்டு அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி டீஃப்ராஸ்ட்க்கு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்களோ, ஸோ இதுக்கும் வந்து நம்ம 65 செகண்ட்ஸ் போட்டுட்டு பவரை வந்து கிளிக் பண்ணணும். பவர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 100% இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹீட்டும் கம்மியாகிட்டே வருது. ஸோ அதாவது ஹீட் ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி டு ஈட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து முடிஞ்ச பிறகு நம்ம கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு நம்ம மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கேஷ்னலாக சாப்பிட்டுக்கலாம். எப்படி நம்ம பரோட்டா அப்பப்போ சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி டர்க்கி வந்து நீங்கள் அடிக்கடி குக் பண்ண முடியாது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து காஸ்கோவில் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். எப்பொழுதும் சுட சுட அப்படியே வந்து மைக்ரோவேவ்லேயே செஞ்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த சீஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி சாண்ட்விச் அந்த மாதிரி சிக்கன் ரேப்லாம் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இதுக்கு வந்து சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம குக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்க சாண்ட்விச்லாம் நல்லா சாஃப்டாக சூடாகவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டர்க்கி சாசேஜ், அந்த எக் ஒயிட் ஆம்லெட் மாதிரி, அப்புறம் அந்த சீஸு எல்லாம் இருக்குது உள்ள. ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டர்க்கியோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு.
கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். மஷ்ரூம் கிரிஸ்ப்ன்னு சொல்லிட்டு இதுவுமே நான் காஸ்ட்கோவில் தான் வாங்கினேன். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைட்லி குக்குடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆயிலில் பொரிச்சது கிடையாது. லைட்டாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஆயிலி ஃபுட்லாம் கிடையாது இது. நல்லாவே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்லாம். அண்ட் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷீடேக் மஷ்ரூம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இது கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து சீ சால்ட் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட் ஸ்நாக் தான். நோ ஜிஎம்ஓ அண்ட் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜிப்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மேலே மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக நான் லைட்லி ஃப்ரைடு அந்த நல்லா உப்பு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தூள் தான். நிறையா ஸ்பைசஸ் எதுவும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. கார்லிக்கும் ஆனியன்ஸ் மட்டும் சேர்த்து பண்ணது. அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.